நீங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து என் கூடவே நிற்கணும். என்ன நீங்கள் ராஜாவா ஏற்றுக்கணும். சிம்பாவுக்கு நானும் சரிசமம் தான். ஓனாய் கூட சிங்கம் மாதிரி ஆபத்தானது, அதுவும் இல்லாமல் ரொம்ப புத்திசாலியானது. பில்லு சொன்னதை கேட்டு எல்லாரும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா யானை மட்டும் அத ஒத்துக்கவே இல்லை. உடனே யானை சிம்பாவை பாக்குறதுக்காக போச்சு. மகாராஜா, நீங்க இங்கிருந்து போயாகணும். சிம்பா யானை சொன்னதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி கேட்டுச்சு. அப்படி எதுக்கு நீ சொல்ற? இது என்னோட காடு. நான் இந்த காட்டை விட்டு எதுக்கு போகணும் சொல்லு. அப்போ யானை நடந்த எல்லா விஷயத்தையுமே சிம்பா கிட்ட சொல்லுச்சு. மகாராஜா, வெள்ளு ஓனாய் எல்லா காட்டு வாசிங்கள உங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கான். அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. எல்லாரையும் நீங்க தாக்கவே முடியாது. இங்கிருந்து போறது உங்களுக்கு நல்லது மகாராஜா. இத கேட்டதுமே மான் ரொம்பவே கவலைப்பட்டு அதோட நண்பனான சிம்பா கிட்ட சொல்லுச்சு. இதெல்லாமே என்னால் தான் ஆகிக்கிட்டே இருக்கு. நான் உங்களோட நண்பனாக இருக்கலன்னா இதெல்லாமே நடக்கவே நடக்காது. நீங்கள் இந்த காட்டை விட்டு போக தேவையில்லை ராஜா. நானே இந்த காட்டை விட்டு போயிடுறேன். இல்ல நண்பா, நான் இந்த காட்டு ராஜா. இந்த காட்டு வாசிங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தாலும் கூட ஒன்று மட்டும் அவங்களுக்கு தெரியாது. சிங்கத்தை எதிர்த்தா எல்லாருக்குமே ஆபத்து தான். வா என் கூட.